கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இந்த மேலே உள்ள தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு துண்டு துண்டாக வெட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். கிழங்குலாம் வெட்டியாச்சு. நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போது கிழங்குலாம் கழுவி ரெடியாக இருக்குது. இதை இப்போ வேக போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும், ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிழங்கு வேகிற டைமில் நம்ம தேங்காய் பூ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக திருவிட்டு வந்துடுங்க. இந்த தேங்காய் பூ வெள்ளையாக திருவிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதில் கொஞ்சம் சீனி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீனி இனிப்பு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சீனி போட்டுக்கோங்க. இது வெந்துடுச்சா அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து நல்லா அந்த மாதிரி குத்தி பார்த்துக்குங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் அது வந்துருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த கிழங்குலாம் வெந்துருச்சு. நான் இப்போ இதை வடிகட்டிக்க போகிறேன். கிழங்குலாம் இப்போ சர்வ் பண்ணலாம். தேங்காய் பூ,
நான் இன்றைக்கி கோப்பி ஓ கலக்கியிருக்கேன், நெஸ்கேஃபே ஓ. இந்த கிழங்கு நான் இன்றைக்கி கோப்பி ஓ கூட தான் பசியார போகிறேன். இந்த சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.